ஹாய் கேஸ் எல்லாம் பிரிங்க நான் தான் உங்கள் ஏபி. ஸோ சேனலில் புதுசாக ஆரம்பிச்சு என்ன 3 4 சேனல் ஆரம்பிச்சு நான் 4 சேனல் அந்த 4 சேனல் போய் இப்போ 5ஆவது சேனலாக புதுசாக ஆரம்பிச்சு இப்போ பைக்கு மோட்டோ விளாக்கு சரி செட்டப்லாம் பண்ணி எடுக்கலாம்னு பார்க்குறேன். ஸோ முடிய மாட்டேங்குதுங்க. என்னதான் அப்படி நம்மளுக்கு என்ன ராசின்னு தெரியல. ஸோ பைக்லாம் ராசியாக தான் இருக்குது. ஸோ அந்த மோட்டோ விளாகிங் எடுக்கிறப்ப தான் ஏதாச்சும் ஒரு கிருத்திரம் நம்ம கூட வந்துடுது, ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு போயிடுது. அதெல்லாம் கடைசி வரையும் நம்ம விளாக் எடுக்க முடியாமல் போயிடுது. ஸோ இந்த தடவை ஒரு குறிக்கோளை வந்துருக்கீங்க. ஸோ டெய்லிக்கும் ஒரு ஒரு விளாக் ஓகேவா. டெய்லிக்குன்னா எப்படின்னா ஒரு நாளைக்கு விளாக் இருந்தால் மெக்கானிக் க்ளோஸ் பண்ணுறது, ஒரு நாள் டு ஒரு நாள் ஓகேவா. ஒரு நாள் டு ஒரு நாள் கம்பல்சரி விளாக் கொடுக்கலாம்னு இருக்கேன். இன்னைக்கு என்ன விளாக் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பைக்கில் இன்ஜின் ஆயில் கொஞ்சம் கசையுது, மெர்காடு, செயின் ஸ்ப்ரைடு இந்த 3 மாற்றத்துக்கு மெக்கானிக் சொல்லியிருக்கேன். ஆளாக சொல்லியிருக்காங்க. டோ பண்ணி தான் இங்கே இருக்கணும். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுறது ஏன்னா 2 மாசமா அப்படியே போத்தி கிடந்தது, ஸ்டார்ட் ஆகாது. நம்ம செல்லக்குட்டி எஃபிஷியன்ட் இருக்குங்க. ஸோ அது ரெடி பண்ணியிருக்க ஸ்டைலை பார்த்தீங்கன்னா அவங்க நீங்களே அசந்துருக்கீங்க. எக்ஸாஸ்ட்லாம் போட்டிருக்கு. ஃபுல் சிஸ்டம்னு சொல்ல முடியாது. கீழே அந்த ஃபில்டர்லாம் கழட்டிட்டு பைப்பு தான். நான் சில்வர் பைப்பு வாங்கி மெட்டாலிக் மாதிரி வாங்கி அதை அப்படியே பற்ற வச்சுருக்கேன். டிபிகளில் போடாமல் ஓட்டிகிட்டு இருந்திருக்கேன். ஸோ இப்போ தான் டிபிகளில் போடுவாங்க ஓட்டணும். ஏன்னா சவுண்ட் ரொம்ப ரெக்கார்டாக இருக்கும், ரொம்ப ரவுடாக இருக்கும். ஸோ அதனால தாங்க நான் ஜிக்ஸர் வச்சுருக்கேங்க. அதையும் ஒரு நாளைக்கு நான் விளாக் போடுறேன். இந்த விளாக் முடிஞ்சது அதுக்கு அடுத்த விளாக் நான் எடுத்து அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேனல் கிராஃபிக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டுங்க. இன்டர் விளாக்கே பெருசாக போயிட்டு சாரி கோச்சிக்காதீங்க. இதோட இப்போ விளாக் கண்டினியூ பண்ணுறேன். இன்டர் விளாக் இது கிடையாது. சும்மா இது சும்மா சாம்பிள் தான் எடுத்துருக்கிறேன். தம்பி ஆகட்டும், நான் அதுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகேவா, வாங்க வீட்டு பார்க்கலாம். வந்தாச்சு. ஸோ மெக்கானிக் இன்னும் கால் பண்ணலை. ஸோ என்னென்ன ஒர்க்கு என்னென்ன இருக்குன்னு ஃபோன்லேயே சொல்லிட்டேன், டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டேன். செயின்ஸ் ப்ராக்கெட்டு, அப்புறம் வண்டி ஃப்ரண்டில் மெர்காடு, அப்புறம் டூம் லைட் எரியவே இல்லை. ஸோ எரியாத காரணம் என்னன்னே தெரியல. ஸோ டூம் லைட் எரியல. ஆனால் ஒயரிங் வேலை கொஞ்சம் இருக்கும். ஸோ இந்த ஸ்லீவ் எடுத்து நடுவில் எடுத்து பண்ணுவாங்க. அந்த கண்டிஷனுக்கு மெக்கானிக் மட்டும் தெரியும். ஸோ அதனால் ஃபோன் சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி சொன்னேன். சரி பார்த்து இன்னும் கால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வண்டி போய் போட்டுட்டு டோ பண்ணிட்டு போயிருப்பேன். நான் தான் ஈரமண்டை ஓட்டியிருப்பேன். அந்த மெக்கானிக் தம்பி வண்டி எடுத்துகிட்டு போயிருப்பாப்புல. அந்த பிளாக் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அதோட லாஸ்ட் எண்டு பிளாக் தான் இது. சரி எண்டு பிளாக் எடுக்காமல் நம்ம பார்த்தேன். சரி எடுத்து வச்சுருவோமே, அப்லோட் பண்ணிடுவோம். இப்போ எதுக்கு வேஸ்ட்டாக இருந்தது. நாளைக்கு காலைல 11 மணிக்கு நம்ம பிளாக் வந்துடுங்க. மறக்காம செக் பண்ணிட்டுங்க. ஓகேவா. அஃப்சல் மோட்டோ பிளாக்ஸ் ஓகேவா. இதான் நம்ம சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறேன். கொஞ்சம் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த இதில் ஒரு நாள் ரெகுலராக விளாக் வந்துடும். மறக்காம செக் பண்ணுங்க. கன்சிஸ்டன்சியாக நான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதனால் உங்கள் சப்போர்ட் தான் இருக்குது. இன்னும் கேமரா கொஞ்சம் பிளராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பேசுகிறப்ப எனக்கே தெரியுது. அப்படியே கேமராவில் அப்படியே அப்படியே இருக்குது. ஸோ கேமரா கொஞ்சம் சரி பண்ணுங்க. ஸோ கோகுலில் எடுத்து கோகுல் இதை குயிக்காக மாற்றினா அது ஒரு கொஞ்சம் தலைவலி பிடிச்ச வியாபாரங்க. அதெல்லாம் பிரச்சனை. ஏன்னா ஒரு 2 வீடியோ ஷூட் பண்ணி எடுத்து பார்த்தேன். நம்மளை மண்டை வச்சிடுச்சு. அதனால தான் நான் எடுக்க முடியல. ஏன்னா நான் நம்மள மதியானம் வண்டியில் எது போயிட்டுருக்கவே நான் வெளியே எடுத்திருப்பேன். ஸோ பார்ப்போம் அடுத்த பிளாகில் அப்புறம் பார்ப்போம். ஐஃபோனில் பெஸ்ட்டாக இருக்குமா இல்லை கோகுலில் எடுத்து ஐஃபோனில் மாற்றி எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் பிரச்சனை. பார்ப்போம் எப்படி அந்த சூழ்நிலை இருக்குன்னு பார்ப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி நாளைக்கு காலைல 11 மணிக்கு நம்ம பிளாக் மக்கள் சொல்லி கொடுத்துருங்க. ஓகேவா. இப்போ தான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். எடிட் பண்ணி முடிச்சாச்சு. லாஸ்ட் எண்டு பிளாக் எடுக்காமல் வேலாம்னு நினச்சேன். சரி எடுத்துருவோம். எடுத்து எடிட் பண்ணி உடனே இப்போ அப்லோட் பண்ணுவோம்ட்டு உங்களுக்கு இப்போ அதுக்கு லாஸ்ட் பிளாக் இப்போ எடிட் பண்ணி நைட்டு ஷெட்யூல் போட்டுருவேன். நாளைக்கு காலைல 11 மணிக்கு வந்துடும். மறக்காம செக் பண்ணிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் ஸ்கிப் பண்ணால் நான் என்ன பிளாக் என்ன சொன்னேன், பைக்குக்கு என்ன பிரச்சனை, எவ்வளோ செலவாச்சு, எவ்வளோ மெக்கானிக் கொடுத்தேன், அந்த மெக்கானிக் எப்படி நம்ம பழகுறேன், எத்தனை வருஷமாக அந்த மெக்கானிக் கூட இருக்கேன். ஸோ எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லுவேன். அடுத்தது பிளாக் சொல்கிறேன். இந்த பிளாக்ல எதுவும் சொல்ல மாட்டேன். ஸோ இங்கேருந்து பைக்கு டோ பண்ணியிருந்தேன். மெயின் ரோடு போய் டோ பண்ணிவிட்டு ஸோ அங்கே போட்டுட்டு அப்படியே தம்பி கூட
வந்திருப்பேன். அதுதான் கொஞ்சோன்னு எடுத்திருக்கேன் vlog. இது சும்மா ட்ரையல் எடுத்து பார்த்துட்டு எடிட் பண்ணிட்டேன். ஸோ எல்லோரும் நினச்சிருப்பீங்க. ஸோ பெருசாக நினச்சிட்டு குட்டியாக தான் எடுத்தேன், எப்படி போகும்னு தெரியல, இப்படி தான் எடுத்தேன். ஸோ அடுத்த vlogலாம் வச்சு மிரட்டிடலாம். ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல்லைக்கான திட்டு பண்ணிங்க. ஓகேவா? அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பெர்மனெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், ஈஸியாக பார்ப்பீங்க. ஓகேவா? நீங்கள் பார்க்குறதுக்கு அடுத்தடுத்த வீடியோவும் எனக்கு புதுசாக கண்டென்ட் எடுத்து போகிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகேங்க. ஸோ அதனால் மணி 7:30 ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ தான் பர்சனல் ஒர்க் கொஞ்சம் முடிச்சுட்டு நேராக வந்து vlog எடுத்து சரி இந்த vlog முடிச்சுட்டு நைட்டு எடிட் பண்ணிவிட்டு நான் காலைல 12 மணிக்கு போஸ்ட் பண்ணிடுவேன். அதுதான் செக் பண்ணுறேன். ஓகே, ஒரு நாள் வந்துடும். இன்றைக்கி எடுத்துட்டுனா நான் இப்போ நாளைக்கு ஷூட் பண்ணுவேன், vlog ஷூட் பண்ண ஆரம்பிப்பேன் நாளைக்கு. அப்போ நான் நைட்டு உட்காருவேன், உடனே ஃப்ரீயாக கிடத்துல எடிட் பண்ணுவேன். டக்குன்னு 10 மணிக்கு ஷெட்யூல் போட்டுருவேன். அடுத்து ஷார்ட்ஸு ஒரு நாள் அன்றைக்கி vlog வரலன்னா ஷார்ட்ஸ் வந்துடும். ஓகேவா? ஷார்ட்ஸ் வரும், இல்லை vlog வரும், ரெண்டில் ஏதாச்சும் தான் வரும். ஓகேவா? நான் சேனல் அமைச்சிருக்கேன், 3 சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதத்து எண்டுக்குள்ளே 1K அடிக்கலான்னு நான் முயற்சி பண்ணுறேன். ஸோ என் கடின உழைப்பாக யாருக்கும் எப்படின்னா யார் துணை இல்லாமல் இந்த சேனல் நான் வரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் சப்போர்ட்டில் தான் கேமராமேனை நான் பார்க்கணும். அப்புறம் இப்படி ட்ராவலில் பார்க்கணும். அப்புறம் நிறைய ஊர்லெல்லாம் வெளியூர்லாம் சுற்றி பார்க்கலாம், ஈஸியாக இருக்கும். நீங்கள் உங்கள் சப்போர்ட்டில் தான் இருக்குங்க. ஓகேவா? நான் படுத்துக்கிட்டே தான் vlog பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓகேங்க, இந்த vlog ரொம்ப லென்த்தாக போகுது நீங்கள். சரி ஓகே, இந்த vlog எதாவது நினைக்கிறேன் நம்ம சேனல் ஆஃபீஸர் மக்கள் சொல்லிட்டுருங்க. ஓகேவா? அடுத்த vlogல பார்க்கலாம். லவ் யூ ஸோ மச்.